Hi all, NEET expected questions for NEET 2026க்காக ஒரு 3 ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம் from the topic electrochemistry. ஸ்ட்ரெயிட்டாக கொஸ்டின் போகலாம். The standard reduction potential values of some of the p block ions are given below. Predict the one with the strongest oxidizing capacity. So இந்த oxidizing agent, oxidizing capacity, oxidizing power இது எல்லாமே ஒன்று தான், சரிங்களா? ஸோ ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னா என்னன்றது உங்களுக்கு தெரியணும். ஓகே, ஆக்சிடைசிங் பவர்னு சொல்லி கேட்டிருந்தாலும் ஒன்று தான். ஸோ இந்த மாதிரி டேர்ம்ஸை மாற்றி கேட்பாங்க, பட் எல்லாமே வந்து ஒரே விஷயத்த தான் மீன் பண்ணுது. ஸோ ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னா என்னன்னா, ஒரு ஸ்பீஷீஸ் இருக்கு, ஆக்சிடைசிங் ஸ்பீஷீஸ், ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அது. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, தான் பக்கத்தில் இருக்க ஒரு ஸ்பீஷீஸை ரெடியூஸ் பண்ணும். ஸோ இது வந்து ரெடியூஸ் பண்ணும், சாரி இது ஆக்சிடைஸ் பண்ணும், பட் தன்னைத்தானே அது என்ன பண்ணிக்கணும், ரெடியூஸ் பண்ணிக்கும். ஸோ இதுதான் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டோட வேலை. ஸோ ஆக்சிடைசிங் ஏஜென்ட் என்ன பண்ணும், அடுத்த ஸ்பீஷீஸை தான் அதை ஆக்சிடைஸ் பண்ணும். ஓகே, பேரில் இருக்கிறத அடுத்த ஸ்பீஷீஸ்க்கு அப்ளை பண்ணிக்கணும், பட் தன்னைத்தானே அது என்ன பண்ணும், ரெடியூஸ் பண்ணிக்கும். ஸோ இது என்ன போகும், இந்த ஆக்சிடைசிங் ஸ்பீஷீஸ் என்ன போகும்னா ரிடக்ஷன் போகும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஓகே, இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்ணுறேன். ஆக்சிடைசிங் ஏஜென்ட் என்ன பண்ணுன்னா அடுத்த ஸ்பீஷீஸை ஆக்சிடைஸ் பண்ணும், ரைட்டா? ஸோ அது வந்து என்ன பண்ணும், ஆக்சிடேஷன் போகும். ஓகே, பட் தன்னைத்தானே அது என்ன பண்ணிக்கணும், ரெடியூஸ் பண்ணும். ஸோ ரிடக்ஷன் போகும், அந்த ஆக்சிடைசிங் ஏஜென்ட் வந்து ரிடக்ஷன் போகும். ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இந்த டேபிளை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஸோ இந்த டேபிள் நான் உங்களுக்கு எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி இதுக்கு முன்னாடி நான் கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன். ஸோ அதில் எல்லாமே வந்துட்டு பேப்பர் அண்ட் பெனில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இப்போ டிஜிட்டலாக வந்து ஒரு ரிவிஷன் மாதிரி கொடுக்கலாமேன்னு சொல்லிட்டு இந்த கொஷின்ஸ் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அங்கே எப்படி பார்த்துருப்போம் அப்படின்னா, மேலெல்லாம் பாசிட்டிவ் வேல்யூ, கீழெல்லாம் நெகட்டிவ் வேல்யூன்னு இருக்கும். ஓகே, ஸோ இது ஆன்லைன்லேருந்து எடுத்த இமேஜ் தான். இங்கே எப்படி கொடுத்துருக்காங்கன்னா அப்படி ரிவர்ஸாக கொடுத்துருக்காங்க. மேலேருந்து நெகட்டிவ் வேல்யூ ஸ்டார்ட் ஆகுது, கீழே வந்து பாசிட்டிவ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, இங்கே ஃப்ளூரின் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஃப்ளூரின் பாட்டமில் இருக்க ஃப்ளூரின் வந்து மேலே இருக்கும். ஓகே, மேலே இருக்க லித்தியம் கீழே இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொடுத்தாலும் உங்களுக்கு நீங்கள் கன்ஃபியூஸே ஆகக்கூடாது. நமக்கு தேவை இந்த லாஸ்ட் காலம் தான். ஓகே, இந்த வேல்யூஸ் தான், ரைட்டா? இந்த E0 வேல்யூஸ் தான் நமக்கு தேவை. ஸோ பாசிட்டிவ் எவ்வளோ அளவுக்கு பாசிட்டிவாக இருக்கும், அதிகமாக பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா அது வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஓகே, அது என்ன போகும் அப்படின்னா ரிடக்ஷன் போகும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். அண்ட் அதிகமான நெகட்டிவ் வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து மேக்னிடியூட் அதிகம், அதாவது அந்த வேல்யூ அதிகம், பட் நெகட்டிவ் சார்ஜ் முன்னாடி கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அப்போ வந்து ஹை நெகட்டிவ் வேல்யூவாக இருந்துச்சு அப்படின்னா அது என்னவா ஆக்ட் பண்ணோம்னா ரெடியூசிங் ஏஜென்ட்டாக ஆக்ட் பண்ணும், பட் அது என்ன போகும்னா ஆக்சிடேஷன் போகும். ஓகே, ஸோ இந்த நாலேஜோட இந்த கொஷின் அப்ளை பண்ணி பாருங்க. உங்களுக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் எது அப்படின்னு சொல்லி இதெல்லாம் கம்பேரிட்டிவ் டேர்ம் தான். அப்போ நீங்கள் நெகட்டிவ் வேல்யூ பார்த்தாலே வந்துட்டு இது ஃபிக்ஸ் பண்ண முடியாது, இது வந்து ரெடியூசிங் ஏஜென்ட் தான் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி, இது வந்து ஒரு கம்பேரிட்டிவ் தான். ஸோ அதனால இந்த டேபிள் கொடுத்துருக்காங்க, இந்த டேபிளில் நம்ம கம்பேர் பண்ணணும். ஸோ இது என்னன்னா, இப்போ ஜிங்க் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஜிங்க் வந்துட்டு ஆண்ட்ரோகோ ஆக்சிடேஷன்றதை நம்ம நிறைய தடவை நம்ம கேள்விப்பட்டிருப்போம், பட் ஆக்சுவலாக அது என்னவா ஆக்ட் ஆகுது, ரெடியூசிங் ஏஜென்ட் ஆக்ட் ஆகுது. ஓகே, ரைட். ஸோ இப்போ பாருங்க, இந்த டி வந்து வராது, ஏன்னா நெகட்டிவ் வேல்யூ இருக்கு. அப்போ பாசிட்டிவ் வேல்யூ இருக்கிறது எல்லாத்தையும் நீங்க கம்பேர் பண்ணுங்க, எதுக்கு அதிகமான இது வேல்யூ அதிகமா இருக்குன்னு பாருங்க. எல்லாமே பாசிட்டிவ் தான். ஸோ பட் வேல்யூ எதுக்கு அதிகம், 1.67, ரைட்டா? மிச்ச வேல்யூ கம்பேர் பண்ணுங்க, 1.15, 1.26, 1.67. ஸோ இதுதான் அதிகமான வேல்யூ இருக்க ஒரு பொட்டென்ஷியல் இல்லையா? ஸோ அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். இதுதான் வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அதுக்கப்புறம் வந்து செகண்ட் ஸ்ட்ராங்கஸ்ட்னு பார்த்தா அந்த 1.26 வரும். அப்புறம் தேர்ட் ஸ்ட்ராங்கஸ்ட்னு பார்த்தா 1.15, ரைட்டா? ஸோ இந்த மாதிரி தான் அரேஞ்ச் பண்ண கேட்டாலும் இப்படி தான் அரேஞ்ச் பண்ணணும், ரைட்டா? ஸோ அதிகமான பாசிட்டிவ் வேல்யூ இருக்கிறது தான் ஸ்ட்ராங்கஸ்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். The standard reduction potential at 298 Kelvin for the following half cells are given below. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்றத பாருங்க. இந்த NO3 அப்படிங்கிறது வந்துட்டு என்னவாகுது, 3 எலக்ட்ரான் எடுத்துட்டு இது வந்து ரெடியூஸ் ஆகுது, கரெக்டா? அப்போ ரிடக்ஷன். ஸோ இது ரிடக்ஷன் போகுதுன்னா இதே ரிடக்ஷன் போகுது, அப்போ இது என்னவா ஆக்ட் பண்ணியிருக்கோம், ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டாக ஆக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டாக இருந்துட்டு யாரெல்லாம் ஆக்சிடைஸ் பண்ண போகுது, எந்த மெட்டல்ஸ் எல்லாம் வந்து ஆக்சிடைஸ் பண்ணும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சீரீஸ் ஆஃப் வேல்யூஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா எந்தெந்த மெட்டல், அதாவது நம்பர் ஆஃப் மெட்டல்ஸ் விச் வில் பி ஆக்சிடைஸ்ட் பை NO3 மைனஸ் அயான் இன் அக்வஸ் சொல்யூஷன். அதாவது இதனால ஆக்சிடைஸ் ஆக போகிற மெட்டல்ஸ் எல்லாம் எது,
எதுன்னு அவங்க ஸ்பெசிஃபிக் கேட்கல, எத்தனை மெட்டல்ஸ் வந்து ஆக்சிடைஸ் ஆகும் இந்த நைட்ரேட் அயன்னால. ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஒரு ஸ்கேலை ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ இது எந்த ஸ்கேல் அப்படின்னா, நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா ஸ்கேல், அதெல்லாம் வந்து ஒரு இன்டீஜரில் இருக்கும் இல்லையா. பட் இங்கே வந்து டெசிமல்ஸில் நீங்கள் வந்து அந்த ஸ்கேலில் அரேஞ்ச் பண்ண போகிறீங்க. 0.97 தான் நம்மளோட ஆக்சிடைசிங் ஏஜென்ட் இல்லையா, ஓஏன்னு எழுதிக்கிறேன். ரைட்டா. வேல்யூஸ் பாருங்க, -1.19 இருக்கு, -0.04 வோல்ட்னு இருக்கு. ஸோ எதை வந்து ஃபர்ஸ்ட் போடுவீங்க, 0.04 இல்லை 1.19? இப்போ இங்கே பாருங்க, இப்போ ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் கன்ஃபியூஷன், ஓகே கன்ஃபியூஷன் வேணாம், பாசிட்டிவ் வேல்யூஸை ஃபர்ஸ்ட் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். 0.80 முன்னாடி வரும், 1.40 இதுக்கு பின்னாடி வரும். ரைட்டா. இந்த இடத்துல கேர்ஃபுல்லாக நீங்கள் நோட் பண்ணணும், மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. 0.04 தான் ஃபர்ஸ்ட் வரும், ஏன்னா அது நெகட்டிவ் சைடில் போகுது, இந்த ஸ்கேல் வந்து நெகட்டிவ் சைடில் போகுது. அடுத்து -1.19, கரெக்டாக. சென்டரில் என்ன இருக்கும், 0 இருக்கும். ரைட்டா. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வேல்யூஸ் எல்லாம் ஒரு ஸ்கேலில் அரேஞ்ச் பண்ணுங்க. அரேஞ்ச் பண்ணிட்டு இந்த வேல்யூக்கு கீழே இருக்க எல்லா வேல்யூஸும் இருக்க அந்த மெட்டல்ஸ் எல்லாம் வந்து என்ன ஆகும்னா ஆக்சிடைஸ் ஆகும், விச் மீன்ஸ் ஆக்சிடேஷன் போகும். கரெக்டா. இதுக்கு மேல இருக்கிறது என்ன ஆகும், ரிடக்ஷன் போகும். இந்த வேல்யூக்கு தானே ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஸோ இதுக்கு கீழே இருக்க எல்லா வேல்யூஸுமே என்ன ஆகும்னா ஆக்சிடேஷன் போகும். ஸோ கரஸ்பாண்டிங் மெட்டல்ஸ் எல்லாம் என்னன்னு பாருங்க, -1.19 வெனாடியம். எஸ், இந்த நைட்ரேட் வந்து வெனாடியமை ஆக்சிடைஸ் பண்ணும். குட். அடுத்து -0.04 அயன். எஸ், அயனையும் வந்து இந்த நைட்ரேட் வந்து ஆக்சிடைஸ் பண்ணும். அடுத்து 0.80 சில்வர். ஸோ இப்போ என்ன கன்க்ளூஷன், இந்த நைட்ரேட் அயனால கோல்டை ஆக்சிடைஸ் பண்ண முடியாது. ஓகே, எதை வச்சு சொல்றோம்னா இந்த வேல்யூஸை வச்சு தான் சொல்றோம். ஸோ இந்த வேல்யூஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு கீழே இருக்க வேல்யூஸ் எல்லாம், இந்த நைட்ரேட் வந்து என்ன ஏஜென்ட்னு பாருங்க, ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டா இல்லை ரெடியூசிங் ஏஜென்ட்டான்னு பாருங்க. ரைட்டா. ஸோ அதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதுக்கு கீழே இருக்க எல்லா வேல்யூஸும், சப்போஸ் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டா இருந்ததுன்னா அதுக்கு கீழே இருக்க எல்லா வேல்யூஸ்க்குமே உள்ள கரஸ்பாண்டிங் மெட்டல்ஸ் எல்லாம் ஆக்சிடைஸ் பண்ணும். ரைட்டா. அதுக்கு மேல இருக்கிறத ரெடியூஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பட் அதை நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். என்ன கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்களோ ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ஆக்ட் பண்ணி எதெல்லாம் ஆக்சிடைஸ் பண்ணுமோ அந்த வேல்யூஸை வச்சு கன்க்ளூட் பண்ணிடுங்க. ஓகே, ரைட். ஸோ அடுத்து ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். The standard reduction potentials at 298 Kelvin are given below. half reactions, அந்த சைட் ஃபுல்லாக வந்து half reactions கொடுத்துருக்காங்க, இந்த சைட் ஃபுல்லாக வந்து இந்த E0 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ரைட்டா. இதெல்லாம் கரஸ்பாண்டிங் தான், மேட்ச் கிடையாது. இதெல்லாம் வந்து அதுக்கான வேல்யூஸ் தான். ஸ்ட்ராங்கஸ்ட் ரெடியூசிங் ஏஜென்ட் எது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த கொஷின் ரொம்ப சிம்பிளான கொஷின். நீங்கள் சயின்ஸை தான் பார்ப்பீங்க இல்லையா. ஸோ பாசிட்டிவாக இருக்கிறதெல்லாம் ஆக்சிடைசிங் ஏஜென்ட், நெகட்டிவாக இருக்கிறதெல்லாம் ரிடக்ஷன், அதாவது ரெடியூசிங் ஏஜென்ட். ஸோ அது வந்து ஆக்சிடேஷன் போகும். ஸோ நிறைய இடத்துல ஜிங்க் அண்டர்கோ ஆக்சிடேஷன் சொல்கிறாங்கல்ல, ஏன் அதை சொல்கிறாங்க, ஏன்னா அதுவே அது ரெடியூசிங் ஏஜென்ட்டாக ஆக்ட் பண்ணும் இல்லையா. ஸோ அதை வந்து என்ன பண்ணும், மற்ற ஸ்பீஷீஸை ரெடியூஸ் பண்ணிட்டு தன்னைத்தானே ஆக்சிடைஸ் பண்ணிக்கும். ஸோ அதனால தான் ஆக்சிடேஷன் போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். ஓகே, ரைட். ஸோ இப்போ ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட் நெகட்டிவ் சைனை வச்சு நீங்கள் ஜிங்க்னு சூஸ் பண்ணிடுவீங்க. இப்போ ஒரு கொஷின் நான் கேட்குறேன். இது வந்துட்டு ஜிங்க் வந்துட்டு ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட், SRA. இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா, 0.77, 0.34, 0.80. ஸோ இதில் வந்து எந்த ஆர்டரில் வந்து மெட்டல்ஸை வந்து இந்த ஜிங்க் வந்து ரெடியூஸ் பண்ண போகுது அப்படின்னு சொல்லி கேட்டால் என்ன பண்ணுவீங்க? ஏன்னா ரெடியூசிங் ஏஜென்ட்ல நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த சைடு, அதாவது ஹையர் வேல்யூஸ் போக போக அதுதான் வந்து அதோட ரேட் தான் ரெடியூசிங், அதாவது ரெடியூஸ் ஆகுறது அதிகமாக இருக்கும் அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம். ஓகே, ஸோ அதே தான் ஸ்கேல் போடுங்க. இங்கே வந்து -0.76 இங்கே இருக்கும்னா அடுத்த வேல்யூ என்னவா இருக்கும், 0.34 இருக்கும் இல்லையா, நடுவில் 0. அடுத்த வேல்யூ 0.77, அடுத்து 0.80. கரெக்டா. ஸோ இப்போ ஜிங்க் வந்து யாரை ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரெடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சில்வரை, ஏன்னா வேல்யூ அதிகம் அதனால. ஸோ அப்போ சில்வர் ஃபர்ஸ்ட் ரெடியூஸ் ஆகும், அதுக்கடுத்து ரெடியூஸ் ஆக போகிறது அயன், அதுக்கடுத்து ரெடியூஸ் ஆக போகிறது காப்பர். ஓகே, ஸோ இது இந்த அரேஞ்ச் பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணணும். ஓகே, ரொம்ப சிம்பிள். ஸோ இந்த டேபிளை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கனாலே இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணலாம். நான் பழைய வீடியோ பென் அண்ட் பேப்பரில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோஸும் போய் பாருங்கள், நிறைய கொஷின்ஸ் அதில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம்.
ரைட்டாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி டைமில் ரிவைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.